ஒரு அழகான கிராமத்தில் நந்தினி என்ற இளம்பெண் தனது குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் மிகவும் இனிமையான, கவனமாகவும் கனிவானவளாகவும் இருந்தாள். அவளுக்கு ஒரு கனவு இருந்தது. அது ஒரு நாள் தனது காதலனை சந்திப்பது. அந்த கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வந்தான். அவன் ஒரு கலைஞன், இசையுடன் நன்கு தொடர்புடையவன். அவன் தனது கலைத்திறனை மேம்படுத்துவதற்காக அந்த கிராமத்தில் தங்கியிருந்தான். நந்தினி அருணின் இசையை கேட்டதும் அவளுக்குள் ஒரு அற்புதமான உணர்வு எழுந்தது. ஒரு நாள் நந்தினி அருண் இசையுடன் கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாள். அங்கு இருவரும் முதலில் பேசினர். அருண் நந்தினியின் சிரிப்பில் மயங்கினான். மேலும் அவளின் கனிவான பேச்சு அவனுக்கு மிகவும் பிடித்தது. நந்தினி அருணின் கலைத்திறனை பாராட்டி அவனுடன் நட்பு வளர்க்கத் தொடங்கினாள். காலங்கள் மாறி அவர்கள் இருவரும் நெருக்கமாக நட்பு வளர்ந்தது. அருண் நந்தினியின் கனவுகளை புரிந்து கொண்டு அவளுக்கு இசையில் உதவவும் அவளின் கனவுகளை நிறைவேற்றவும் முயற்சித்தான். நந்தினி அருணின் கலைத்திறனை மேலும் வளர்க்க அவனுக்கு ஆதரவாக இருந்தாள். ஒரு மாலை அருண் நந்தினிக்கு ஒரு சிறிய இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தான். அந்த நிகழ்ச்சியில் அவன் தனது உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தி நந்தினிக்கு காதல் கடிதம் வழங்கினான். நந்தினி அந்த காதல் கடிதத்தை படித்தபோது அவளுக்குள் ஒரு புதிய உணர்வு எழுந்தது. நான் உன்னை காதலிக்கிறேன் என்று அருண் கூறினான். நந்தினி இதை கேட்டதும் அவளின் இதயம் மகிழ்ச்சியால் துடிக்க ஆரம்பித்தது. நான் கூட உன்னை காதலிக்கிறேன் என்று அவள் பதிலளித்தாள். அந்த இரவு அவர்கள் இருவரும் காதலின் இனிமையை அனுபவித்தனர். கிராமம் முழுவதும் அவர்களின் காதல் கதை பரவியது மற்றும் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உறுதியாக அமைந்தனர். காதலின் அழகான உலகில் வாழ்ந்து கொண்டனர்.